ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் சமைக்க போகிறோம். என்னென்னா பேச்சுலர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவசரமாக ஏதாவது ஒன்று செய்யணும், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சாமை கிச்சடி செய்ய போகிறோம். சாமையில் கிச்சடி. ஸோ சாமைங்கிறது வந்து ஒரு மில்லட். ஸோ அதை வந்து லிட்டில் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே மில்லட்ஸ்லாம் நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தி. ஸோ இந்த சாமை கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சாமை கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாங்க. நான் 1.5 கிளாஸ் சாமை அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 2 மீடியம் சைஸ் தக்காளி. இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டு செய்ய போகிறேன். கேரட் பீன்ஸ் கூட பட்டாணி ஆட் பண்ணலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், உருளைக்கிழங்கு முக்கியமாக ஆட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிறது கேரட் பீன்ஸை வச்சு மட்டும்தான் செய்ய போகிறேங்க. அப்புறம் தேவையான அளவு நெய் வேணும். புதினா கொத்தமல்லி நல்லா நொறுங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். சாமை கிச்சடி செய்ய அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி என்னோடய குக்கர் எடுத்திருக்கேன். முதல் கட்டமாக நம்ம நெய்யை ஊற்றிட்டு நம்ம ஹோல் ஸ்பைசஸை போட்டுடலாம். எப்போவுமே ஸ்பைசஸ் போட்டு அது பர்ன் ஆக விடக்கூடாது. நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு எப்போவுமே வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுருவேன். ஸோ அப்போ வதங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். சும்மா அந்த வதங்கிறதுக்கு உண்டான அந்த உப்பு. எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னா, நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். உண்மையாகவே சாமைக்கு வந்து சாமை அரிசிக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்குங்க. அதாவது அந்த அந்த நம்ம செய்யும்போது தெரியாது, சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாமை அரிசியை ஊற வச்சுருங்க. அப்போ ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்களேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதாவது பிரியாணிக்கு வதங்குற அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம். ஒரு லைட்டாக அந்த டிரான்ஸ்பரன்சி போய் கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிக்கும் போதே நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளியும் போட்டாச்சுங்க, நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அளவு அப்படின்னு இங்கே கேட்டிங்கன்னா, எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நமக்கு தேவையான அளவு அப்படின்றது மாதிரி தான் நான் சொல்வேன். அதாவது நிறைய சேர்த்தா கூட பிரச்சனை இல்லை, அதோட வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கிட்டால் போதுங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதிகம்னா ரொம்ப அதிகம் சேர்க்க போகிறதில்ல. ஒரு இப்போ இது நான் செய்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1.5 ஸ்பூன்ன்றது ஒரு 2 ஸ்பூன் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறேன். எப்போவுமே தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கும் போது அந்த தக்காளி நல்ல மஷி ஆகிடுங்க, செமையாக வெந்துடும். இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன், பச்சை மிளகாயும் சேர்க்கணுங்க. நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவோம், ஆனாலும் பச்சை மிளகாய் சேர்த்தா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் பர்ன் ஆகும். கொஞ்சம் மீடியமாக வச்சோம் வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஜாஸ்தி பிடிக்காது. நான் பிரியாணி அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நான் பச்சை மிளகாயை ஸ்ப்ளிட் பண்ணி போட மாட்டேன், முழுசாகவே போட்டுருவேன். ஸோ அதோட ஃப்ளேவர் மட்டும் இறங்கினா போதும். பெருசாக அதில் காரம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இது காரம் நல்லா இறங்குங்க. ஸ்ப்ளிட் பண்ணி போட்டால் இன்னும் காரம் நல்லா இறங்கும். அதுக்காக சொல்ல வரேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக சொன்னேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய், எல்லா காயுமே ஆட் பண்ணலாங்க. நம்ம வந்து குக்கர் மூடி விசில் தான் வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் வதங்கினா போதும், அது நல்லா வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதோடய வாசனை குறைஞ்சிச்சுன்னு அடுத்தது நம்ம புதினா கொத்தமல்லி. எப்போவுமே நான் புதினா கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுவேங்க. அப்போ தான் பசங்க எடுத்து தனியாக வைக்க மாட்டாங்க.
அதுக்காக எது நான் பிரியாணி செஞ்சாலும் சரி, வெஜ் பிரியாணி செஞ்சாலும் சரி, எது பண்ணாலுமே இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருவேன். பசங்க வந்து அதை எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பே ஏற்படாது. ஸோ எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு. நான் கல்லுப்பு தாங்க மோஸ்ட்லி சேர்ப்பேன். அதாவது பொரியல் செய்ய போகிறோம் அப்படின்னா கல்லுப்பு தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க. அந்த கல்லுப்பு வந்து அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாப்பாடு செய்கிறோம், கூட்டு பண்ணுறோம் அப்படின்னா கல்லுப்பு தாராளமாக சேர்க்கலாம். ஸோ ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. அளவு தண்ணி வந்து 1க்கு 2, 1.5 அழாக்கு சொன்னேன் இல்லைங்களா சாமி அரிசி, அதுக்கு வந்து 3 அழாக்கு 3 அழாக்கு தண்ணி. நீங்கள் 1.5 கிளாஸு எப்படி நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுதான் உங்களோட அளவு. ஒரு சின்ன டிப்பு உங்களுக்காக சொல்லி கொடுக்குறேங்க. இப்போ நீங்கள் குக்கரில் தான் செய்ய போகிறீங்க, ஒரு குக்கர் மூடி விசில் வைக்க போகிறீங்க, எந்த பதார்த்தமாக இருந்தாலும் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து ஃபுல்லாக போகணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஏன்னா மூடி நம்ம விசில் வைக்கும் போதே அந்த ஸ்மெல் வந்து போயிடும். இல்லை நம்ம பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம அளவு தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் இதை வந்து மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, ஒரு 3 to 4 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிரும். கொதிச்ச விட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாமை அரிசி இதில் கலக்க போகிறோம். ஸோ பார்த்திங்களா நல்லா கொதிக்குது இல்லைங்களா. அதாவது நம்ம தண்ணி விட்ட உடனேயே நம்ம வந்து இந்த சாமை அரிசியை வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து வடைக்கட்டி வச்சுக்கணும். வடிகட்டுறதுக்கு ஒரு சின்ன, ஏன்னா இது ரொம்ப குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் நிறைய வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வடிகட்டும் போது ஒரு தட்டு போட்டு நீங்கள் வடிகட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் வேஸ்ட் ஆகாது, எல்லாமே வந்து இந்த பாத்திரத்துலேயே இருக்கும். நல்லா அந்த சாமை அரிசியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாங்க. உப்பு பார்த்துட்டு தேவையாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க, இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் 2 விசில் குக்கர் மூடி போட்டு 2 விசில் போட்டாலுமே சூப்பராக வெந்துருங்க. தேவை அப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னும் நல்லா குழஞ்சு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இன்னும் ஒரு விசில் கூட விடுங்களேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நல்லா பொல 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 பொலன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு நாளைக்கு லஞ்சை கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். இதை வந்து உங்களுக்கு ஏதாவது சைட் டிஷ் கட்டாயமாக தேவை இருக்காது. வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஈவினிங்கில் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேங்காய் சட்னி, வேறு எதுவுமே மேட்ச் கிடையாதுங்க. தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுப்பில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துருக்கோங்க. அருமையான சாமை கிச்சடி சூப்பராக தயாராக இருக்குது. இவ்வளோ செமையாக இருக்குது தெரியுங்களா. சாஃப்டாக வெந்திருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. பொதுவாகவே மில்லட்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் அதில் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அருமருந்துன்னு சொல்லணும். ஸோ இது வந்து வெரி ரிச் இன் ஃபைபர். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சாமை கிச்சடி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம், செம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதே நேரத்தில் என்னோட யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.